வயதான உழவர் இறந்து அவரோட இறுதிச் சடங்கு முடிஞ்ச உடனே அவரோட 3 பசங்களையும் வச்சுக்கிட்டு அந்த வக்கீல் அவங்க அப்பா எழுதின உயிலை படித்து காமிச்சிருக்காங்க. அதை கேட்ட உடனே 3 பசங்களும் ரொம்ப சோகத்தில் உட்காந்துருக்காங்க. ஏன்னா அவங்க அப்பா கிட்டே இருந்தது மொத்தம் 17 மாடுகள். அதில் பெரிய பையனுக்கு சரி பாதியையும், 2வது பையனுக்கு 3ல் 1 பங்கும், 3வது பையனுக்கு 9ல் 1 பங்கும் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. 17 மாட்டை எப்படி நம்ம பிரிக்கிறது, இது ரவுண்ட் நம்பர் கிடையாதுன்னு ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கும்போது பக்கத்தில் இருக்கிற குருவை கூப்பிட்டு கேட்கலான்னு இருக்காங்க. அவர் விஷயத்தை கேட்டுட்டு, சரி என்கிட்ட ஒரு மாடு இருக்குது, அதையும் தர்றேன், சேர்த்து நீங்கள் பிரிங்கன்னு இருக்காங்க. இப்போ 18 மாடு ஆயிடுச்சு. பெரியவருக்கு சரி பாதி, அதில் 9 மாடு அவர் எடுத்துகிட்டு போயிட்டார். 2வது பையனுக்கு 3ல் 1 பங்கு அப்படின்னா அதில் 6 மாடு வரும், அவர் எடுத்துகிட்டு போயிருக்காரு. 3வது பையனுக்கு 9ல் 1 பங்கு, அப்போ 2 மாடு வரும், அவர் எடுத்துகிட்டு போயிருக்காரு. இப்போ 9 மாடு, 6 மாடு, 2 மாடு மொத்தமாக சேர்த்தா 17 மாடுகள் வந்துருச்சு. மீதி 1 மாடு இருக்கே அப்படின்னு கேட்டதுக்கு, அது என்னோட மாடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரு எடுத்துகிட்டு போயிருக்காரு. அதாவது தீர்க்க முடியாமல் இருந்த அந்த கணக்கை தன்னோட 1 மாடை சேர்த்தவொன்னே அந்த கணக்கு தீர்ந்துருச்சு. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையிலேயும் ஒரு சில விஷயங்கள் டேலியாகாமல் இருக்கும். அதில் ஏதாவது ஒன்று ஆட் பண்ணணும் அப்படின்னா நம்மக்கிட்ட தேவையான தன்னம்பிக்கை, தைரியம், விடாமுயற்சி அப்படிங்கிற பாசிட்டிவான விஷயங்களை ஆட் பண்ணோம்னா அந்த விஷயம் சக்ஸஸ் ஆகிடும். இல்லை ஏதாவது ஒன்று நீங்கள் விட்டால் தான் அந்த கணக்கு டேலியாகும் அப்படின்னா நம்மக்கிட்ட தேவையில்லாமல் இருக்கிற கர்வம், ஆணவம், வீண் பிடிவாதம் அப்படிங்கிற ஏதாவது ஒரு நெகட்டிவான விஷயத்தை விட்டோம்னா அந்த விஷயமும் சக்ஸஸ் ஆகிடும்.